தற்போது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இடத்துல கொஞ்சம் புரியுங்க சார். இந்த கட்சி ஏரியாவில் வந்து அனுப்பியிருக்காங்க ஒரு பார்ட்டி ஒன்று. இந்த ஒன்று கட்சி ஏரியாவில் வந்து ஒரு பார்ட்டி அனுப்பியிருக்காங்க வந்து ஒரு எல்லா இது வந்து படங்களை கூறிட்டுருக்கா வந்து இவங்க வந்து படங்களை கூறிட்டு இது பண்ணிட்டுருக்கா வந்து. அப்போ நாங்கள் இவிடத்தை வந்திருக்கிறோம் வந்து இவிடத்தை கொஞ்சம் வாங்க கோர்லைப்பட்டு மத்திக்குரிய உங்களுக்கு தெரியும் தெளிவாக தெரியும் வந்துட்டு ஏற்கனவே கோர்லைப்பட்டு மத்திக்குள்ளே பாரிய பிரச்சனை போயிட்டு கோர்லைப்பட்டு மத்திக்குன்னு சொல்கிற இந்த பிரதேசங்களை வந்து இன்றைக்கி சிபி வரைக்கும் வந்துட்டு அவங்களோட எல்லையா இன்றைக்கி பிரகடப்படுத்துறதுக்காக வேண்டி வேலை திட்டங்களை செஞ்சிட்ருக்கா. அப்போ அந்த வகையில் கொஞ்சம் கச்சேரியிலேருந்து வந்து இன்றைக்கி 2 பேர் வந்திருக்கா வந்து என்னன்னு சொன்னால் அப்போ அது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கட்சியில் வந்திருக்கா வந்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு சிபில இருந்து படத்தை ஃபுல்லாக கீறுறா. சிபிலேருந்து படத்தை ஃபுல்லாக கீறுறா வந்து சிபி வெட்டரி அப்படின்னு அந்த ஏரியாவுடைய கடைகள்லாம் ஃபுல்லாக எடுத்து இந்த கோட்ஸ் இந்த எல்லாத்தையும் வந்து எடுக்கிறதுக்காக வேண்டிய கட்சியில் அன்னைக்கு இன்னைக்கு ஜிஏ வந்து அவரோட தலைமையில் ஒரு டீமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ இதை வந்து ஒரு நாள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. உங்களுக்கு தெரியும் கோர்லைப்பட்டு மத்திக்கான இது கோர்லைப்பட்டு மத்திக்குரிய பிரதேசம். இந்த கோர்லைப்பட்டு மத்தி பிரதேசத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் கோர்லைப்பட்டு மத்திக்குரிய டிஎஸ் இடத்துக்கு வரணும். இந்த கோர்லைப்பட்டு மத்திக்குரிய ஆஃபீஸர்ஸ் வந்து தான் இதுக்குரிய வேலை வேடத்தில் செய்யணும். அது இல்லாமல் வந்துட்டு இவங்க கட்சியிலேருந்து வந்து இங்கே அளக்க வேண்டிய சிவப்பால் இப்போ கேட்டதை சொல்கிறா வந்து நாங்கள் ஒரு படம் ஒன்று செய்ய போகிறோம். அந்த படத்தின் அடிப்படையில் நாங்கள் இதை நாங்கள் முன்னெடுக்க சொல்லி சொல்கிறா வந்து. ஆகவே இது அப்படியான ஒரு வேலை தலைமையில் உங்களுக்கு தெரியும். நான் கடந்த காலங்களிலிருந்து கோர்லைப்பட்டு மத்திக்கான காணியை வந்து அதாவது தெளிவாக விலை கொள்ளுங்க. கோர்லைப்பட்டு மத்திக்குரிய காணி வந்துட்டு வாழைக்கேன்னா போலீஸ் வரைக்கும் தான் அதில் இல்லை. இதை தெளிவாக விலை கொள்ளுங்க. இன்றைக்கு எவங்க என்ன செய்யறான்னு சொல்லிக்கன்னா இந்த மாவடித்தேன சிபில இருந்து காணியில வந்து காணியை வந்து ஒரு முன்னெடுப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. உடனடியாக நீங்க என்ன செய்யுங்க இந்த விஷயத்தை நாங்க உடனடியாக தடுக்கணும். வந்து நீங்க இதுல களத்துல வரலன்னு சொன்னா இந்த விஷயத்தை நாங்க முடிவு காண இல்லாது. அதுல ஒரு ஆபீசர் தான் உடனடியாக அப்ப ஜிஎஸ் வராரு. அப்ப ஜிஎஸ் அங்கே பிடிங்க சார். நல்லா தெளிவா விளையாட கொள்ளுங்க. இல்ல நீங்க எங்கட அனுமதி இல்ல உங்களோட அனுமதி நீங்க எங்கடத்துக்குள்ள எப்படி எங்கடா உங்களோட அனுமதி எங்கட ஏரியாக்குள்ள உங்களுக்கு யார் அனுமதி தங்க வந்து கொஞ்சம் போறீங்களா? நான் வந்திருக்க விஷயம் என்ன தெரியாம நீங்க அண்ணன் இல்ல நீங்க புரிய உங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு படங்கிறது உங்களுக்கு என்ன பொறுப்பு? நீங்க யாரு? நான் பிரதேச பொறுப்பினர். பிரதேச பொறுப்பு இருக்கு உங்கட்ட டிஎஸ் ஆபீஸ்ல என்ன ஒரு பாக்குற வந்தீங்களா? டிஎஸ் ஆர் ஜெலுங்களா அப்ப உங்களுக்கு நியாயம் இதுக்குள்ள எல்லாரும் செய்யறதுக்கு நீங்க புடிங்க நீங்க என்னடுங்க நீங்க என்னடுங்க நீங்க சேவை இப்ப நான் வந்தது வந்து இப்ப நான் இப்ப என்ன நாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது? நீங்க இதுக்கு ஜிஎஸ் இதுக்கு ஜிஎஸ் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க இங்க வரணும் வந்து ஐயா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு யார் அனுப்புறீங்க? வந்து நீ வீடியோ எடுக்கறேன். நீங்க ஹோல் பண்ணி தான் வந்த இவர் ஹோல் பண்ணி தான் வந்த நடத்துறீங்க. வேலைக்கு வரல சரியோ சரியா கொண்ட
சரியா நீங்க வாங்க எல்லாரும் வாங்க போலாம். சரி நான் கேட்கறேன் அஜிபே புரியுங்க. சரி நான் கேட்கறேன் இந்த சரி ஐயா கொஞ்சம் இந்த படம் நீங்க என்னத்துக்கு கூறணும்? இந்த படம் சிபில இருந்து ஆர்டிபி சரியா ஹனோன் என்னத்துக்கு என்னது இந்த படம் குண்டேக்கு வந்த படம் என்னத்துக்கு கூறணும்? என்னது படம் என்ன காலத்துல நீங்க நான் அப்ப யாருக்கு எல்லாம் சேர்ந்து நிர்வாகம் யாருக்கு ஆட்டா சுந்தா ஆட்டா சுந்தா அவர் வீடியோ எடுத்தால் நமக்கு என்ன உண்டு? சரியா அப்ப யாரு வீடியோ அவர்தான் நீங்க எப்படி படம் எப்படி நீங்க சொல்லுங்க சார் வந்து படம் அனுப்பிங்க அப்ப ஏன் பாருங்க இது கருவாக்க படத்தை எப்படி பாருங்க பாருங்க நாம சொல்ற இந்த ஏரியால நம்மள கள்ளப்படம் ஏரியா ஃபுல்லா கெசட் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு தான் இது ஏற்பாடு எனக்கு இவருக்கு படம் கிரீட்டிக்கான்னு சொல்ல போல நான் வெளியாகிறேன் இவர் அங்க இருந்து பாரார் அப்ப எனக்கு விளங்கிட்டே ஓட
ஒரு திட்டம் போட்டு ஒரு கேம் வாரா நான் நினைச்சேன் எப்படி ஜிஎஸ் அவனை சந்திப்பேன் நான் நினைச்சிட்டு வந்தேன். எனக்கு அவருக்கு சில சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். இதுல இருந்து பிரச்சனையை கொண்டாந்து மக்களுக்குள்ள கூத்தாதீங்க. இதைத்தான் நாங்க சொல்லுவோம். கணக்கிரட்சின்னு ஒரு ஆள் அனுப்பிடுங்களா? அந்த ஆள் வரட்டுமே. உண்மையை சொல்லி யார் கிடைச்சேன்? உண்மையை சொல்லி அவர் தானே சொல்லணும். இதுல கருணாகரன் தெளிவாக விளை கொள்ளுங்க. இதுல மாவட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதியும் அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதியும் மாவட்டத்தில் இருக்கிற அரசியல் அதிகாரிகளும் இன்றைக்கு நான் அன்றும் தெளிவாக பேசியிருந்தேன். அரசியல் அதிகாரிகள், அரசியல் ஊழியர்கள், அரசு உத்தியோகத்தர்கள், அரசியல்வாதிகள் கைக்கூலிகளாண்டு மாவட்டத்தில் செயல்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் மாவட்டத்தின எல்ல வந்து போர்லைப்பட்டு மத்திர எல்ல வந்து வாழச்சன போலீஸ். இங்க பாருங்க, இன்றைக்கு வந்து அவங்க சிபில இருந்து இந்த படத்தை கீறிக்கா என்னன்னு சொன்னா இவங்க புதுசா என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா இந்த அவ்வளோத்தை மட்டும் கெசட் பண்ண போறாங்க. கெசட் பண்ணி இந்த படத்தை என்ன செய்ய போறாங்கன்னு அடுத்த கட்டமா அவங்களோட எல்லையை தீர்மானிக்க போறா. மக்கள் தெளிவா விளைய கொள்ளுங்க. இந்த விஷயத்துல நீங்க ரோட்டுக்கு இறங்காத வரைக்கும் இதுக்கு தீர்வு காண இயலாது. இது எங்களோட உரிமை போராட்டம். இந்த போராட்டத்துல ஒவ்வொருவரும் புத்தெடுத்து வெளியாகணும். ரோட்டுக்கு வந்தால் மாத்திரம் தான் இதுக்குரிய உரிமை பெற்றுக் கொள்ளலாம். இல்லண்டா இப்படியான அரசு உத்தியோகர்களை அரசு அதிகாரிகளும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் விளையாட முறையில் வழிநடாத்தி இந்த இனங்களுக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அவங்கள எதிர்கால அரசியலை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா காலகாலமா இனங்களுக்குள்ள முருகல்களை ஏற்படுத்துவாங்க. பிரச்சனையை உண்டு பண்ணி மக்களை கொதிநிலையில வச்சுக்கொண்டு அவங்க அரசியல் கேட்டு காலகாலமா இன்றைக்கு நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு 2 நாளைக்கு முதல் காரமுனை பிரதேசத்தில் ஒரு 250 ஏக்கர் முஸ்லிம்களுடைய காணியில வயல் விதைச்சு 15-20 நாள் வெள்ளாம அதுக்கு ரவுண்ட் அப் அடிச்சு நெருப்ப கொடுத்து பத்த வச்சிருக்கா. இன்றைக்கு 1200 ஏக்கர் நான் நினைக்கிறேன் மாவட்டத்தில் ஒரு அரசியல்வாதி அதிகாரத்தில் இருக்கிறவர் இன்றைக்கு 1200 ஏக்கர் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் கையெழுப்படுத்திருக்கார் அவர் சொந்த வேலைகளுக்காக வேண்டி. இதுக்கு முழு வேலை திட்டத்தையும் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலகம் இதுல நான் மிக கடுமையாக சொல்றது கருணாகரன் ஜிஏ இதுக்கு பக்கபலமா செயற்படுறாரு. இப்படியான அதிகாரிகளை உத்தியோகர்களை விளையாட முறையில் வழிநடாத்தி இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு இவ்வளவு ஒரு கலவரம் கொண்டு வருமா இருந்தா இதுக்கு முழு பொறுப்பு எடுக்கணும். ஏடிஎஸ் இங்க இருக்கிற உங்களை யார் ஏடிஎஸ் அனுப்பினேன் போர்லை பட்டு இங்கே பாருங்க ஏடிஎஸ் என்கிற அமலினி என்கிற ஒரு ஏடிஎஸ் வந்து ஒரு பச்சை இனவாதி. நான் தெளிவா சொல்றேன், ஒரு பச்சை இனவாதி வாகரையில இருந்து எங்க முஸ்லிம்களுடைய இப்படி இருந்த ஃபைல் கட்ட வந்து அந்த ஃபைல் ஒன்றை இல்லாமாக்கி அந்த மக்கள் அவ்வளவு டாக்குமெண்ட் எடுத்து இல்லாமாக்கி எங்க மக்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு இன்றைக்கு நாங்க நடுத்தருவில் இந்த முஸ்லிம்கள் உங்களுக்கு தெரியும் எத்தனை நாங்க 50,000க்கு மேற்பட்ட வாக்காளர் இந்த கோரப்பட்ட மக்கள் இடிக்கும். ஆனா இன்றைக்கு பாருங்க எங்களுக்கு இருக்கிற வெறும் இடம் வந்து வெறும் ஒரு 6 கிலோமீட்டர் காணிக்குள்ள இந்த தமிழ் சமூகம் எங்களை சுருக்கிறதுக்கு முயற்சிக்குது. உண்மையிலே வந்து இதை ஒரு மனச்சாட்சியை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு 2000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகளை சதுர கிலோமீட்டர் காணிகளை தன்னாத்தை வச்சுக்கொண்டோம் எங்களை கோரப்பட்டு மத்திக்குள்ள அதுவும் எங்களை சிபியோட சுருக்குறன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு நாங்க ரோட்டில் போராட வந்தாலும் போராட்டம் தொடரும். உடனடியாக இவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியாக போகணும். அடுத்த இந்த மாவட்டத்துக்கு ஒரு சிங்கள ஜிஏ நீங்க உடனடி ஒரு சிங்கள ஜிஏ இந்த மாவட்டத்தை நீங்க அமலாக்க 2018 மத்திய பிஆர் வந்துட்டு எப்படி 30 வருஷ யுத்தத்தில் இந்த நாட்டை வந்து வடகிழக்கில் அவங்க கொண்டு வச்சுக்கொண்டோம் அவங்க நிலப்புலங்களையும் முஸ்லிம்களோட சொத்துக்களையும் இல்லாமாக்கியவர்கள் இன்று அவருடைய அரசு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு நிர்வாக பயங்கரவாதத்தை இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன் அரசாங்கத்தில் கேட்கின்றேன் அவர்களை உருவாக்கினார்கள். இந்த கிழக்கு மாவட்டத்தை ஒரு மனிதமான பிரதேசமாக வேண்டி அரசாங்கம் போராடணும். நான் தெளிவா சொல்றேன், இது எல்லை போராட்டம், எங்களை உரிமை போராட்டம். இதுக்கு நாங்கள் போராடாத வரைக்கும் எங்களை உரிமைகளை நாங்கள்
நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரும் ஓட்டுக்கு வாங்க, நீதி கிடையாது. இவங்களோட வீட்டு பிரச்சனை நீங்க கடத்தணும். இதை மக்கள் பயன்படுத்தணும். மக்கள் பயன்படுத்தாத வரைக்கும் இதுக்கு தீர்வு காண இயலாது. கடந்த காலங்களில் வெள்ள பிரச்சனை என்று நாங்கள் எங்கே தான் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது எங்களுடைய வளவுக்கும் கம்பல் குற்றி நடக்கின்றது. நீங்க எல்லாரும் எல்லாரும் வாங்க. ஊர் மக்கள் இந்த பிரதேச வாசிகள் வாங்குறீங்க. சைக்கிள் தான் அதெல்லாம் டச் பண்ணா நீங்க எங்க எப்படி அந்த எடுத்துரு ஹோட்டல் எப்படி வந்து எப்படி சொல்றேன் எவ்வளவு நேரம் காய்ச்சி போட்டோம் மத்த வர நீங்க போய் சரி வர போன கதையை மாத்துவா அங்க இருந்து வந்து நம்பரை பாருங்க கதையை மாத்த கூட எந்த ஏரியாவுக்கு நீங்க பண்ண வரையும் அவன் என்னது உங்களுக்கு கால் பண்ண எனக்கு ஒரு அதிகாரம் இல்லையா லைவ் ஆக்கல அவரை கொஞ்சம் நிப்பாடி நம்ம ஏரியா ஜீஸா இருக்கு பார்த்து கொஞ்சம் எடுக்கணும் அந்த படத்தை அப்ப நீங்க என்னது கேட்டீங்க சார்? சரியா கேட்கிறேன். இந்த நிர்வாக உத்தியோகத்தர் என்ன செய்யணும்? உங்களோட இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்? அங்க இருக்க கடைக்கு ஆலோசனை கொடுக்கணும். அங்க இருக்கிற சென்சஸ் ரிப்போர்ட் குடிசன மதிப்பீடு யார் செய்யணும்? அங்க இருக்கிற எஸ்டிஓ சமுர்த்தி உத்தியோகம் யார் செய்யணும்? வாக்காளர் பதிவு விஷயங்களை யார் செய்யணும்? சமுர்த்தி ஏனைய விஷயங்கள் ஜிஎஸ் விஷயங்கள் குடிசன மதிப்பீடு மற்ற வாழ்வாதார பிரச்சனைகள் யார் செய்யணும்? நீங்க செய்றீங்களா? கோர்லே பட்டியல் நீங்க நீங்க சிபிஐ படத்தை கேட்றீங்க. நாங்க உள்ள இருக்கிற அவ்வளவு பேருக்கு யாரு பிஆர் கொடுத்துருக்கீங்க? எவ்வளவு பேருக்கு யாரு வாக்காளர் எவ்வளவு பேருக்கு யாரு வேற வேற அடுத்த நிர்வாக ரீதியான அவ்வளவு விஷயம் யாரு செஞ்சிருக்கா வந்து? அப்ப இதெல்லாம் அப்படி இருக்க நீங்க ஒரு நிர்வாகத்தெல்லாம் நிர்வாக பயங்கரவாதம் எங்கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ரெண்டு சமூகம் பாதிக்கப்பட்டதா? இன்னைக்கு நாங்க வந்து அதுக்காக வேண்டி கோட்டை இறங்கி நாங்க சத்தரிமையிலோ எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எத்தனை முஸ்லீம்கள் வடக்கிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு சொபிம்பே கூட வீட்டோட இருந்தாக்கள் விரட்டி அடிக்கப்பட்டு விளங்குதானே? இன்னைக்கு நாங்க ஏதோ ஒரு முஸ்லீம்கள் யார் பிரச்சனை போறோமா, சிங்கள மக்கள் பிரச்சனை போறோமா, தமிழ் மக்கள் பிரச்சனை போறோமா, நாங்க ஏதோ எங்களுக்கு தரப்பட்ட காணிகளை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அதே வந்து நீங்க சுருக்கணும் என்ன ஒரு மனசாட்சி வேணும்? காணிலன்னா இந்த சவுக்காலை போய் பாருங்க, போய் சவுக்காலைக்கு எத்தனை ஆண்டவளை எப்படி படுத்தணும். அப்ப இன்னைக்கு காணி சொல்லி இன்னைக்கு தமிழ் அதிகாரிகள் எப்படி ஃப்ரீ ஆகணும்? இந்த காணிகள் என்ன செய்யப்படுங்க? ஒவ்வொரு நீங்க இருக்கிற ஒவ்வொரு வளவும் ஒவ்வொரு ஏக்கர், அரை ஏக்கர், 4 ஏக்கர். நான் எங்களை பாருங்க, நாங்க வெறும் 5 பேஜஸ் 6 பேஜஸ் 4 புள்ள 5 புள்ள. அப்ப நாங்க எங்க போறோம்? நாங்க சும்மா மானமரைக்கு அம்சம் கட்டிட்டு போறோம். நாங்க இன்னைக்கு எங்களை ஏரியா ஒரு காணி இருக்கு, 50 லட்சம் ஓடி அதே இருக்கிற பிள்ளைகளை வாழ வைக்க எப்படி செய்யணும்? நாங்க இப்ப இதுக்கு ஒரு நியாயத்தை கொஞ்சம் எங்க ஏரியா கொண்டு பாருங்க எப்படி நாங்க வாழ்றோம் சொல்லி. ஒரு டொய்லெட் தண்ணி இங்க பாருங்க, நாங்க டொய்லெட் தண்ணியை கூட குடிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? டொய்லெட் வந்துட்டு சட்ட ரீதியா ஒரு எம்ஓசி சட்டம் வந்து 50 அடி 60 அடி தூரத்தில் அடிக்கணும் ஒரு டொய்லெட் வந்து. இன்னைக்கு 10 அடி 15 அடி டொய்லெட்டை போட்டு நாங்க அந்த அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க எத்தனை கிட்னி பேஷண்ட் தெரியுமா? எத்தனை ஹார்ட் பேஷண்ட், எத்தனை தீராத நோயாளி அடிக்காம தெரியுமா? இதெல்லாம் நாங்க ஒரு நாம வணங்குறோம் பிரியா, நாம முன்னுக்கு போய் நிச்சயம் எல்லாம் செய்யறோம்னா நம்மளோட உள்ளத்துல வரணுமே, செயல்பாடுல வரணுமே. இல்லைன்னு சொன்னா வேலை இல்லை.
இன்னொரு இனத்தை அழிச்சுதான் வாழணும்ன்ற தேவைப்பாடு இல்லையே பிரதர். இன்னொரு இனத்தை அழிச்சுதான் இல்லை, இன்னொரு இனத்தை சாகடிச்சுதான் வாழணும்னு சொல்ற தேவைப்பாடு இல்லை தான். இன்னொரு இனம் வாழணும், அந்த இனத்தை நேசிக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு இனம் வாழணுமே தவிர அந்த இனத்தை ஒட்டுமொத்தம் அழிச்சு போட்டு நாம தான் வாழணும்னு சரி வாழ இயலாது. இல்லை பிரதர், நல்லா யோசிக்கும். நாங்கள் நியாயத்தை கேட்க முடியும். எங்கட உயிர் அடிக்கிற நியாயம் இது. வாழலாம். இல்லைன்னா நாங்கள் கூட்டாய் பண்ணுறது இல்லைன்னா நாங்கள் நஞ்சை குடிச்சு சார்ந்து போடப்பட்டு 10 மக்கள் வாங்க கவலைப்படுங்க. பிள்ளையான முறையில் அமளிக்கு போட்டார்கள், பிள்ளையான முறையில் வழிகாட்டுறா. நீங்க அவளை மறைச்சு விடுங்க, அவளை மற்ற பிரச்சனை தீர்வு மறைச்சு விடுங்க. நாங்க பேசுவோம், பேசி உங்களுக்கு இதுக்கு மேலே காணி வேணுமா? எங்களுக்கு 241 சதுர கிலோமீட்டர் காணி இன்னும் தரல. அப்ப நாங்க யார்கிட்ட போய் கேட்டேன்? நாங்க உங்களை போய் போராடினோமா? ரோட்டுக்கு இறங்கினோமா? உண்ணாவிரத போராடினோம்? ஒன்றுமே இல்லை. நாங்க யுத்தத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மட்டும்தான் நாங்க என்ன செய்யறோம்? இந்த நாட்டுக்கு நாங்க எப்பயும் துரோகம் இலக்கின்றது, நாட்டுக்கு நாங்க எதிரியாக நாங்க வாழ இல்லை. இந்த நாட்டுக்கு நாங்க எப்பயும் வரும் நாட்டு மக்களோடையும் நாட்டு அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு குந்தங்களையும் வந்து முஸ்லீம்கள் நாட்டை வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாட்டுக்கு இந்த முஸ்லீம்கள் செய்கிற பாரிய ஹெல்ப்புகள் வந்து யாருக்குமே தெரியாது. அப்படி இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் செஞ்சுட்டு. அப்ப நீங்க தொடர்ச்சி எங்களை வந்து நீங்க ஒதுக்க நசுக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு இந்த பிரதேசத்தில் பிறந்த மாநில அந்த உணர்வு இருக்கு. இந்த பாருங்க 4 புள்ள. இப்ப 4 புள்ள என்ன செய்ய வந்து எங்க வீடுகளை வாங்கி கொடுங்க, ஹெல்ப் பார்ப்போம். 50 மணிக்கு 4 வீடுகளை வாங்கி கொடுக்கலுமா? உங்களை யோசிச்சு பார்ப்போம். எங்க ஒரு குப்பை ஒரு நாளைக்கு குப்பை ஏந்தாட்டி அழுகி நாளுது. உங்களோட பிரதேசத்தில் ஒவ்வொரு ஏக்கர் குப்பையில நீங்க வெட்டி போயிட்டு போவீங்க. பள்ளி நிர்வாகம் வர சொல்லி என்ன செய்ய போறீங்க? அப்ப கொடுத்து போட்டு பள்ளி நிர்வாகம் எல்லாம் வர சொல்லி பேசி அப்ப நம்ம பிக்கெட் நம்ம தானே மருந்தக தலைவர் வந்து நிக்கிறாங்க. அப்ப அது இப்படி செய்வோம். நம்ம இவிடத்தை நின்றுட்டு நம்ம வாராக்களுக்கு விஷயம் சொல்லி கொண்டு வந்தோம்னா சரி வராது. நாம எல்லாரையும் வர சொல்லி ஒரு பிக்கெட்டிங்க செய்வோம். அப்ப ஜிஏக்கு அறிவிக்கிறதுக்கு என்ன முடிவு சொல்றேன். அப்ப அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்ப அதோட நாம அதை பிக்கெட்டிங்க முடிச்சு கொண்டு அவங்களோட கருத்துக்கு பின்னால நிற்போம். என்ன செய்யறேன் நம்ம அதுல குழு ஒன்று அமைச்சு அந்த குழு நமக்கு இவிடத்த பொலிட்டீசியன் ஒருத்தர் இல்லையே, நம்ம கதைக்கிறதுக்கு இவங்க தானே இருக்காங்க. அப்ப அதிகாரத்தோட யாரும் இல்லை. அப்ப நம்ம எல்லாருமா சேர்ந்தாலே செய்யணும். வார இவங்களை வச்சு ஆரம்பிச்சாங்க காட்சி போட்டு இவங்களை அனுப்புறதால பிரயோஜனம் நடக்க போறதில்லை. அப்ப நம்ம நம்மள இதோட சேர்த்து பொலிசும் பாரு இது வாங்க அதிரடல் ஆயிட்டோ வார அபிஷேக சப்போர்ட் අපේ පැත්තට ඇවිල්ලා මේ අර මන මේකද ඔයාලා මේකට ඇවිල්ලා මෙතන නීතිය උපදින්න දෙන්න එපා. මේක කියලා DS එක කතා කරන්නේ GS එක කතා කරන්නේ කියලා. එහෙනම් ඔයා මට අපිට කියනවනේ මේක DS එක කතා කරන්නේ කියලා. ඔයා ඇවිල්ලා මේක මොනවද වෙලා තියෙන්නේ කියන එක බලන්න. මේක අසාධාරණ වෙලා තියෙනවා. මාත්‍ය මේ අපි පිටින් යා කරන්නේ. අපේ නීති අනුකූලව ජනති මාර්ගයේ අපේ පැත්තට විලා ඒක මානවා. අපේ ඒක තියෙන බල ප්‍රදේශයේ කෝරළේපට්ට ඒක ප්‍රදේශයේ කෝරළේපට්ට මධ්‍යම ප්‍රදේශයේ ඒකම තමයි සම්පූර්ණ වසම තියන්නේ. පාලන පොලිස් වෙනකම්. ඒ කියන්නේ GS අපේ 208 ඒ GS තමයි මාවඩිච්චේ. එයා තමයි ඒක සම්පූර්ණ ඒක බලතල සම්පූර්ණ බලන්නේ. හරිද? දැන් ඇවිල්ලා කෝරළේපත්තු කියන එහෙ කෝරළේපත්තුට සම්පූර්ණම කියලා තියෙනවා. එයාලගේ ඉඩම තියෙන පාර එහා තමයි එයාලගේ බල ප්‍රදේශය. ඒ කියන්නේ එයාලා දැන් එවිල්ලා CB ඉඳලා එයාලා ලියනවා. සම්පූර්ණ ලියලා එයාලට ලියන්න අයිතියක් නෑ නේ එයාලට. ඒ කියන්නේ අපිට දැන් කච්චේරි වල ලොකු ප්‍රශ්නයක් යනවා. ඒක තාම මාය ප්‍රශ්න ඉවර නෑ. හරිද? මෙයාලට එවිලා එයාලා කැමති විදියට එවිලා එයා පණේ පාවිච්චි කරලා ඒක අපේ පැත්ත ඔයාලා කොහමද මේක අල්ලගෙන ඉන්නේ කියලා එයාලා දැන් අපිට ප්‍රශ්න කරනවා. අපිට ඒක දෙන්න බෑ. අපේ දැන් මේක තියෙන සම්පූර්ණ ප්‍රදේශම. ඒ කියන්නේ එක්කනට අහන්න ඔයා කොහෙද ඡන්ද දාන කොහෙද කියලා අහන්න. ඔයා GS කවුද කියලා අහන්න. ඔයාට සමුද්‍රි නිලධාරි කවුද කියලා අහන්න. ඔයා මේ බලන්න මේ අර BR මේක BR මේ BR කියන බිස්නස් රෙජිස්ට්‍රේෂන්. ඒක තියෙන මේ කඩේ. මම අහන්නේ
මේක BR මෙයාලාගේ කෝරළේ පට්ටු මේ තියෙන GSK අයිති තියෙනවා නම් මෙයාන දෙන්න ඕනේ. ඒක දීලා දෙන්න කෝරළේ පට්ටු මැදියම. ඒක සම්පූර්ණයෙන්ම වාදී අහන්න කවුද මේක මේ කියන්නේ? මෙයාලා කෝරළේ පට්ටු මැදියම. එයාලා නිකම්ම මේක අපිට ප්‍රශ්න නැහැ. වෙලාවක් යනවා. මේක තේරුමක් නැතුවේ. ඔයාලාට මේක ප්‍රේම කළා ඔයාලාගේ මේ සම්බන්ධයක් නෑ. ඔයාලා අපි පාර බ්ලොක් කරනවා. ඒක අයින් කරන්න තමයි ඔයාලා ඉන්නේ. මෙතන මේ ප්‍රශ්නේ කතා කරනකොට පොලිසිය මේවා මේක දැන් අපි ඔයාලට කියනවා මෙයාලට නීතිය කියලා දැක්කේ දන්නේ තින්නා ගුණක් දේවල් වෙනවා. පාර බ්ලොක් එකක් වෙනවා නම් ඔයාලා අපිට කියන්න මේක පාර බ්ලොක් කරනවා. ඒක කියා ගන්න කියලා. ඒක හරිද? ඔයාලානේ පාරේ ඉන්නේ. අපි ඇතුලේ ඉන්නේ. ඔය කඩිය අපිට අයින් කරලා සපෝට් දෙන්න මේක සයිඩ් එකට ගන්න. கொஞ்சம் சைக்கிள் தள்ளி மட்டும் சைக்கிள் தம்பி உள்ள வாங்க உள்ள வாங்க கொஞ்சம் தள்ளி வைங்க சைக்கிள் கொஞ்சம் உள்ள ஹலோ சாய் கொஞ்சம் අපේ රාජකාරියේ පාරේ මේවා කරන්නේ මේ මිනිස්සු දන්නේ ආයින් එක මේ දැනගෝ පොලිසිය එයාලා තාගෙන ඉන්නවා අනිත් වෙලේ කරනවා තේරුමක් කරන්න වැඩ කරන්නේ சும்மா போலீஸ்காரங்களோட சம்பந்தம் இல்லை இவங்க ரோட்டை கிளியர் பண்ண இவங்க அறிவிக்கட்டும் லைவ்ல போடுங்க எல்லாரும் வர சொல்லி ஆக்கல வர சொல்லுங்க ஆக்கல வர சொல்லுங்க சென்னையில கேளுங்க டிஎஸ் எடுப்போம் கொஞ்சம் எல்லாம் அப்படி வரும் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் அதிகாரிகள் அவ்வளோதானே யாரும் கேட்க பார்க்கலே வந்து கடை கையில் கெசட் பண்ணிட்டு கூட எங்க இல்லை சரி நெல் ஒன்று சரி வராது ஆ எத்தனை நெல் பிடிக்காங்க கடந்த காடு இங்க பாருங்க சிபிலன்னா ஹீர்ரா அந்த படத்தை பாருங்க உங்களுக்கு தெரியும் இது கோரளைப்பட்டு மத்திக்குள்ள இருக்கிற இடம் நல்லா விளைய கொள்ளுங்க மக்கள் தெளிவா விளைய கொள்ளுங்க போன இது பாருங்க சிபி ஆர்டிபி பேங்க் ஹனூன் அஸ்ரப் டூவர்ஸ் என்னடா இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு தான் தெளிவா தெரியும் வந்துட்டு இது கோரளைப்பட்டு மத்தியங்கிறது வாழச்சேன போலீஸ் இல்ல இன்றைக்கு என்ன செய்யறாங்க சிபியோட உடைச்சப்படி எடுக்காது சிபில இருந்து ஃபுல்லா அக்ஸாபள்ளி கோர்ட்ஸ் வெட்டினரி ஆஃபீஸ் இந்த மாவட்டத்தேனோட முக்கா பசாரை வந்து என்ன செய்யறாங்கன்னா கோர்ல 10ஓட சேர்க்கிறதுக்காக வேண்டி வேலையாக செய்யறாங்க. அப்ப இதை நாம விட்டு கொடுக்கல. இது சட்ட ரீதியாக இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும் கோர்லைப்பட்டு மத்திக்கு 2000 ஆண்டு பணப்பாளன கொமிஷன் ஊடாக பிரித்து கோர்லைப்பட்டு மத்திய டிஎஸ் ஆபீஸை உருவாக்கி கொடுக்கக்கூட அவங்களே கொடுத்த இடம் தான் இந்த எல்லைகள். இன்றைக்கு என்ன செய்யறான்னு இந்த வெள்ளையில வந்து அவன் அத்துமீறா இதுக்குள்ள அத்துமீறி என்ன செய்யறான்னா அவங்களோட எல்லை அலமாற்றா. இப்ப இதுக்குள்ள வந்து உங்களுக்கு தெரியும் 40,000க்கு மேற்பட்ட வாக்காளர் கோர்லைப்பட்டு மத்திக்குள்ள வாழ்றா. வெறும் 5 சதுர கிலோமீட்டர் காணிக்குலாம் வாழ்றா. இன்றைக்கு அவங்க 2000க்கு மேற்பட்ட சதுர கிலோமீட்டர் காணிக்குள்ள தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கருவாக்கணி தொடக்கம் மட்டக்களப்பு வரைக்கும் பாருங்க வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவங்களோட எல்லையில் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த எல்லையில் இருந்து இன்றைக்கு என்ன செய்யறான்னு இந்த நிர்வாக பயங்கரவாதம் என்று சொல்ற கடந்த காலங்கள் 30 வருஷம் இந்த நாட்டில் யுத்தம் என்ற ஒரு யுத்தத்தை நடத்தி முஸ்லிம் மக்களுடைய சொத்து பத்துக்கள் அபகரித்து இந்த மக்களை இருந்த இடங்கள்ல இரவா வெளியேற்றி வடக்குல கிழக்குல அதே மாதிரி அந்த மக்களை வெளியேற்றி ஆயுத முறையில் அவங்க செஞ்ச அந்த யுத்தத்தை
இன்றைக்கு அந்த யுத்தம் முடிஞ்சது என்ன செய்யறாங்கன்னா நிர்வாக பேனை வச்சு என்ன செய்யறாங்க அவங்களோட நிர்வாக பயங்கரவாதத்தை இன்றைக்கு சமர்ப்பிக்காங்க. நான் கச்சேரி கருணாகரன், நான் கருணாகரனுக்கு மிக தெளிவா சொல்றேன், கருணாகரன் நீங்க பென்ஷன்ல போவதுக்கு இருக்கிறாள் வந்து நீங்க உங்களோட இனத்துக்கு தான் இந்த வேலை செய்யணும் என்று இருந்தா உங்களோட இனத்துக்கு நீங்க சம்பளம் வாங்கி இந்த வேலை செய்யணும். நீங்க எங்களுடைய இந்த நாட்டில் வாழுகின்ற 3 இன மக்களுடைய வேர்வை சிந்தி உழைக்கின்ற வரிப்பணத்துல நீங்க சம்பளத்தை வாங்கிட்டு இந்த மக்களுடைய வரிப்பணத்துல உங்களோட சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உங்களுக்கு சொகுசான வீடு வாசல், உங்களுக்கு போராட்டத்துக்கு வாகனம் எல்லாத்தையும் நீங்க இந்த 3 இன மக்களுடைய வரிப்பணத்துல நீங்க அனுபவிச்சுட்டு இன்னைக்கு நீங்க சார்ந்திருக்கிற அந்த இனத்துக்கு மாத்திரம் எங்களோட உரிமையை பறிச்சு கொடுக்கறதுக்காக நீங்க முயற்சிக்கிறீங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு இறைவன் தண்டனை மிக விரைவில் உங்களுக்கு இறைவன் தண்டனை வழங்குவார். நீங்க அதை நீங்க எதிர்பாருங்க. அதே சந்தர்ப்பத்தில் நீங்க இப்படிப்பட்டவர்கள் நாங்க எத்தனை பேரை பார்த்துட்டோம். இறைவன் அவங்களை இல்லாம அழிச்ச சந்தர்ப்பங்கள் நாங்க நிறைய பார்த்துட்டோம். 30 வருஷம் ஆண்ட இயக்கம் LTT இன்றைக்கு எங்க? இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம இன்றைக்கு அவங்களை இறைவன் அழிக்கலையா? இன்னைக்கு நீங்க ஏன் இப்படி கிடந்து பதறீங்க? என்ன உங்களுக்கு ஏன் காணி, ஏன் அப்படி மோகம்? உங்களுக்கு இருக்கிற காணி உங்களுக்கு போதாதா? அவ்வளவு காணியை வச்சுக்கொண்டு இன்னும் காணிகள் ஏன் அடைவீங்க? ஒவ்வொரு ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நீங்க ஒவ்வொரு காணிலையும் நீங்க வாழ்றீங்க. அப்ப வாழ்ந்துட்டு எங்கட காணியை நீங்க 5 பேச்சுக்குள்ளே 10 பேச்சுக்குள்ளே வாழ்றீங்களா? மக்களை நீங்க அடக்கி ஒடுக்கி அந்த காணியை உங்களுக்கு எடுக்கிறதுக்காக நீங்க முயற்சிக்கிறீங்க. ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே இந்த விடயத்துல சிங்கள மக்கள், உங்களுக்கு தெரியும் இந்த மயிலங்கராட்சியில் இருந்த சிங்கள ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்குள்ள இல்லாம தமிழ் ஸ்கூலாக மாத்திருக்கா. அதே போல இந்த பிரதேசத்தில் எத்தனையோ சிங்கள மக்கள் வாழ்ந்ததுக்குரிய அடையாளம் இருக்கு. அந்த மக்களும் காரமுனையில வாழ்ந்ததுக்குரிய அடையாளம் இருக்கு. அந்த மக்களை குடியேற்றணும். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சிங்கள ஜிஏ கொண்டு வரணும். ஏன் அம்பாறையில பெரும்பான்மையா இருக்கிற முஸ்லிம்கள் வாழ்கின்ற அம்பாறை மாவட்டத்தில் ஒரு சிங்கள ஜிஏ இருக்க முடிச்சுன்னா, சிங்கோ மாவட்டத்தில் ஒரு சிங்கள ஜிஏ இருக்க மேலும் முடிச்சுன்னா, ஏன் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிங்கள ஜிஏ நீங்க கொண்டு வரையலாம். அந்த ஜிஏ கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த 3 இன மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுங்க. தமிழ் அதிகாரிகள் அவங்க எல்லாம் இல்லன்னு தெரிஞ்சும் அவங்க வந்து களத்துல நிக்க, ஏன் நீங்க கடமையை செய்யுங்க. கூட இது உங்களோட எல்லை. ஏன் நீங்க கூற போறீங்க? உங்களோட எல்லைன்றது உறுதிப்படுத்துங்க. இந்த இடத்துக்கு வாங்கலாம். ஏன் மாறீங்கல்ல? திரண்டு வாங்கலாம். எங்க மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தாருங்கள். வந்து நீங்க அரசு அதிகாரிகள் காலமெல்லாம் அப்படி அடிமை இருக்கையில நம்ம வியாபாரத்தை வீடுகள் இருக்கிறார்கள், லைவ் பார்த்து இருக்கிறார்கள். ஸ்போர்ட்டுக்கு வாங்க வருது. ஒரு ஆள் 2 பேருக்கான தேவைக்காண்டி வரல. எல்லாருக்கான வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து உடனடியாக வருது. வாங்க எல்லாரும் வந்து 1-2 ஒரு முடிவு வாங்க. எல்லாரும் வந்திருக்க. நீங்க எல்லாரும் லைவ் பாத்தீங்க உடனடியாக எடுத்து வாங்க. எல்லாரும் எல்லாரும் கடையில இருந்து சமலையும் அது வந்து சிஇபில இருந்து மெப்புறதுக்கு வந்து கலைஞ்சி பிரச்சனை. சிஇபில இருந்து அப்படி மெப்பு பிறந்த பிரச்சனை மாவடி அப்படியே வரைபடம் கீறதுக்கு வந்து இந்தா ஏமன் யோர்கி அரைக்கிறதுக்கு தெரிகிற பேப்பர் ஓட்டாங்கல்ல നമ്മുടെ GS வரமாட்டாளாம். ஏன் அவ ஒழிக்காவது? என்ன காரணம்? அவள் வரலாம் தானே. அவட இல்ல தானே வந்து ஏன் அவ ஒழிக்காவது? அவளும் மறைக்கணும். காலத்துக்கு வந்த தானே மக்களோட உரிமையை செஞ்சு கொடுக்கலாம். அவட கடமையை செய்யலுங்க. அவட கடமை தான். நாம வந்துட்டு ஏன்னா தமிழ் அதிகாரிகள் கடமை உணர்வோட வேலை செய்யறா. எங்கட முஸ்லீம்கள் ஒரு கடமையாவது செய்யலுங்க. உணர்வு தேவையில்லை. கடமையை செய்யலுங்க. வாங்குற சம்பளத்துக்காக அவளுக்கு கொஞ்சம் இடத்த வர சொல்லுங்களா? கொஞ்சம் கட்டாயம் சொல்லுங்க. நீங்க டிஎஸ் வர சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. தாங்களோட நீங்க உட்காருங்க. டிஎஸ் வந்து முடிவு தந்தாட்டா. வாங்க எல்லாரும் வாங்க. நீங்க உட்காருங்க. முடியுமா? எல்லாம் லைவ்ல போடு. வாங்கல வர சொல்லி பாத்து காட்சி வேலை. நீங்க உட்காருங்க. அப்ப டிஎஸ் வா தானே போற. எல்லாரும் நீங்க போங்க. டிஎஸ் எனக்கா வாடிங்க. நான் தெரிஞ்ச மாதிரி யார் டிஎஸ் எனக்கா வாடிங்க. மொட்டைக்கிட்டு நீங்க போங்க.
அதில் போகுது ஹலோ போயிட்டு தானே இருக்கு கடையில் சாமான் மேலே அள்ளி போட்ட கடை அடைங்க நசுராகும் அடைங்க இந்த வடதைக்கு ரோட்டை மறைச்சு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் எந்த சாமான வரும் சாமான வர அள்ளுங்க எல்லாரும் வந்தால் தான் பிரச்சனை முடியும் அங்காலையில் நீங்கள் கடையை சாமான் அள்ளி மூடி வச்சு போட்டு பிள்ளை அடைங்க அந்த வாகனத்தை மட்டும் அனுப்புங்க போட்டும் தலைவர் இந்த வாகனத்தை மட்டும் அனுப்புங்க போட்டும் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அஜி வாங்க 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 அஜி வாங்க அஜி வாங்க வாங்க நீங்க நம்மளே விட்டு பேசுறேன் வாங்க 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 எல்லாரும் வாங்க எல்லாரும் அஜி வாங்க 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 அஜி நிஜாம் இருங்க இருங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுக்கணும் என்ற நல்ல நோக்கத்தோட எல்லாரும் எடுத்து வந்திருக்காங்க. உங்களுடைய மத்திக்குரிய டிரைவர் என்பதால மத்திக்குரிய இடத்துக்கு சமூகம் அளித்து இடிங்களாண்டாப்பா போய் போடுறீங்க இடிங்களாடுதாங்க வாகனத்தை போட்ட மாதிரி பேசுறேன் இல்லையே இங்கே வாங்க வேண்டாப்பா இங்கே வாங்கலாம் மேடா ஐநக்கே நிக்காம இங்கே வாங்கலாம் எங்களுக்கு மட்டுமா போராடுறோம் வாங்கலாம் இங்கே எல்லாரும் சேர்த்துட்டா போராடுறோம் வாங்கலாம் மேடம் இங்கே எங்களை விட்ட காணி கொண்டு வராமல் இருக்கு வாங்க இங்கே வந்து நில்லுங்களா மலைக்கு இங்கே வாங்க எல்லாரும் போராட்டம் இது அபகரிக்கின்ற ஒரு முயற்சியை செய்து வருகின்றது. இது எங்களது பூர்வீக காணி. இந்த காணியை நாங்கள் இந்த பிரதேசத்தை இழப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. மாவடி செடிக்கு வருகின்ற இந்த கிராம சீராளி பிரிவை ஏற்கனவே இந்த பொருளை பற்றி பிரதேச தமிழ் அதிகாரிகளை கொண்டு இந்த பிரதேசத்தை பறித்து அவர்களோடு இணைக்கின்ற சதி நடைபெறுகின்றது. இன்னும் நாங்கள் எங்களது ஏற்கனவே இந்த முஸ்லிம் தலைமைத்துவங்கள் விட்ட பிழையை இன்னும் நாங்கள் நாங்கள் வீதியில் இந்த மறியல் போராட்டத்தில் இருக்கின்றோம். இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி எங்களது மக்களின் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பதற்காக நாங்கள் களத்தில் இருந்து தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். உண்மையில வந்து இது அதிகாரி இந்த களத்துக்கு வரணும். மக்கள் எல்லாம் ஒன்று திறந்த போராட்டத்துக்கு வாங்க. இது நம்மளோட உரிமை போராட்டம். இந்த போராட்டத்தில் ஒவ்வொருத்தரும் கலந்து கொள்ளுங்க. இதுல உயிர் போனாலும்
இருந்தாலும் இது சரக்கத்தூள் உங்களுக்கு இது ஒரு பாரிய நன்மை. இதுல உயிரை நீங்க திறந்தாலும் உங்களோட ஃபீஸ் அபில் நீங்க இதுக்கு வாங்க. இந்த போராட்டத்துக்கு வந்து இறங்குங்க. இந்த போராட்டத்தில் உங்களுக்கு வருவது கூட உங்களோட உரிமை வெல்லலாம். இது உங்களோட காணி சார்ந்த பிரச்சனை. இந்த நாட்டில் பெட்ரோல் பிரச்சனையோ அல்ல டீசல் பிரச்சனையோ அல்ல ஏனைய பிரச்சனை நாட்டில் நாங்க போராடல. இதோட உரிமை சார்ந்த பிரச்சனை. இந்த உரிமை பிரச்சனைக்கு මේක දිසාපතිතුමා ඩීඑස් අදිනාලි විසඳනවා ඒක මම කරලා දෙන්නම් මේක පොඩි දෙයක් මේ වසම විසඳන්න ඕනේ පස්සේ විසඳන්න ඕනේ ඩීඑස් එක දෙන්නානේ ඒ දෙන මේ වසම කරලා මේක බෙදලා පස්සේ මයින්ලා මයින්නේ ඒ දෙකොල්ලම මෙයාලා නිලධාරීලා ඇවිල්ලා සර් අපේ පැත්තට ඇවිල්ලා ප්‍රශ්න දානවා සර්. දැන් බලන්න සර් මේ බලන්න මේ සීබී වෙනකන් සර් එයාලගේ වසම කියලා කියනවා. ඒක හරි. මේක අහනකෝ දැන් මේ රජය කරන වෙනන්නේ. ඒතකොට මේ පාසලේ කල් දෙන්න කතා කරන්න ඕනේ. ඒකට වසම මොකද කියලා වෙන් කරගන්න. පොලිසියත් අපි එන්නම්. ඔය කට්ටිය කතා බහ කරන්න මම පස්සෙන් නම් මේකට කතා වෙන්නේ. හරි මේ වෙල බෑ. පොඩි පොඩි ඒක ගල්ලා. ආගන්නකෝ එහෙනම් දිසාපතිතුමයි මේ පාසලේ කල් දෙන්නත් එක අපි කතා කරමු. ඔක්කොම එන්න ඕන සර්. අල්ලලා ප්‍රශ්න ඉවර කරලා දෙන්න ඕන සර්. ඕකේ ඕකේ. දැන් මේ ඩීඑස් වාද ඉන්නවද? ඔය එඩිස් ඉන්නවා. யாரு சரி இப்ப டிஎஸ் பண்ணி தராங்க இப்ப டிஎஸ் ஓய்ஸ் மாத்தியா இப்ப சொல்லிருக்கிறாரு ஜிஏ எடுத்து வாழத்தின டிஎஸ் மத்தி ஓரே பட்டு டிஎஸ் இந்த மூணு அதிகாரியம் எடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிருக்காரு. மதிக்கிறோம் கடந்த ஆளுநர் பிரச்சனை அதிகாரி அந்த நாங்க இதை என்ன செய்யலாம் இந்த தீர்வுக்கு போறோம். දැන් මයින් දෙන්න කිසිම දෙයක්. මයින් දෙන්න. ඔල පුතුවා. දැන් ග්‍රාම සේවකයෝ දැන් ග්‍රාම කතා කරනවා. ඉතින් எல்லாரும் பெய்துறாங்க. நான் தெரிஞ்சு இத முடிச்சிடுவோம். டிஎஸ்ட வண்டி மட்டும் முடிக்கணும். நம்ம வந்து சும்மா கட்டக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வந்து சும்மா போனா நாமடியா நினைச்சு Alinia, iya வர சொல்லி பாப்பா என்ன
தலைவர் வாழைச்சின்ன ஏடிஎஸ்னால நடுவே சின்னியா சொன்னா பிடிக்க ஆறாம் நடுக்க சின்ன செம்மண்ணோட மாவடிச்சேன கிரந்தரச்சேன வாழைச்சேன ආබර වෙනකම් මෙයාලගේ බල ප්‍රදේශමයි කියන්නේ සර්. ඒකද සර් අපේ බවුන්ඩරි කියන්නේ සර් මාවඩිචේන බවුන්ඩරි කියන්නේ வாழைச்சேன පොලිස්. ඒ කියන්නේ வாழைச்சேன පොලිස් ඇග්‍රිකල්චර් ඔෆිස් සම්පූර්ණම බල කියන්නේ ඕනෙකට මැදියම. හරිද දැන ඩීඑස් ඔෆිස් එකේ සර් සර්ගේ පොලිස් ප්‍රදේශයේ වෙන වෙරවල් පොලිස් හෑන්ඩල් කරනකොට තරහ තමයි පිළිතුරු. ඩීඑස් කියන කොල්ලෙකට මැදියම. සමෘද්ධි නිලධාරී වැඩ කරන්නේ කොල්ලෙකට මැදියම. වීඩියෝ වැඩ කරන්නේ කොල්ලෙකට මැදියම. සම්පූර්ණම සෙන්සස් රිපෝර්ට් සම්පූර්ණම වැඩ කරනද කොල්ලෙකට මැදියම. මේක. ඒක සර් පොඩි මේ කේස් වාගේ ඔබ දන්නවනේ. ඔව් දන්නවා. එහෙම මොකද? එයා කියනවා. සර් එයා කියනවා සර් අපේ බල ප්‍රදේශ තමයි එයා කියාගෙන ඉන්නේ සර්. මෙයා දැන් බල කොල්ලේ පට්ටු. නමනවද? ඒක මම දැන් කොල්ලේ පට්ටු සර්. ඒක තමයි බලපෑම පාවිච්චි කළා සර්. අද බලන්න සර්. මේ බලන්න CD ඉඳලා එයාගේ ඩ්‍රාෆ්ට් එක ලියලා තියෙනවා. මේක CD. මෙයා එයාලගේ ඒගොල්ලෝ කන්ටිනියුවස්. තල්ලි ඉල්ලගෙන අප වැඩ කරලා දැන් මෙතන ප්‍රශ්නක් තියෙනවා. දැන් මනින්ද කාටවත් මයිම දාලා දෙන්නේ නැහැ. හරි. හැබැයි මේක DS දෙන්නම කතා කරන්නේ. DS දෙන්න කතා කරලා දිසාමලික න්‍යාය කරනවා. හරිද? ඒ දෙන්න කතා කරලා DS කතා කරලා ඕන මොකද මොකද බලන්න. අපිට අනිවාර්ය කළා දැන් ඊට ඒක අපි වෙන ප්‍රශ්නකට කොහොමද දැන් අපිට තියෙන පොඩි ඉඩම අපේ මේ දැන් මේ DS මහත්තයයි අර DS මේවා මේ අපි කතා කරලා අපි අවශ්‍ය වුණේ සර් වෙස්සලා ගෙන්නන්න. මේක විසඳුම එත්තකිනවා සර් අපි ඉන්න සර් බේටස් පහ දෙක තුනකට අපි ඉන්න සර්. එයාලා ඒකර් ගාන ඉඩම් අල්ලගෙන ඉන්න සර්. එයාලා තාම ඉඩ කියලා ඉන්නවා පොත් මේකේ ග්‍රාම කමාන්ඩර් කියන්නේ අපි යන්නේ අපිට දෙයක් කරන්නේ. இந்த விஷயத்தை ரெகுலர் කීර්ණය කරන මනින්ද බෑ. ඔව් සර් ඒකනේ සර් කියන්නේ. ඒරවුරු වෙච්ච මාතේ මයි මන ගන්න ඕන. සර්ගේ පුතුවිල්ලා කල්පුරා ඔයසෙවිල්ලා ඒක රාජකාරී කරන්න බෑනේ සර් ඒක. ඒ වගේම තමයි. මේක කියන්නේ සර් ගෝලෙකට මධ්‍යම පාලනය. මෙයාට ගෝලෙ පන්තිලිකේසෙවිල්ලා මේක කොහොමද පාලනය කරන්නේ මේක? හරි හරි වැඩි කරමු. නෝට්ටලා බයිජේ අපේ ග්‍රාමයේ නිලධාරියෝ ඉන්නා මේක அந்த GS கொஞ்சம் வர சொல்லுங்க. GS கொஞ்சம் வர சொல்லுங்க. வரமாட்டா டக்குனு வரமாட்டா அவத்தரும் இங்க கோல் அடிச்சதுல அவன் எல்லாம் வரணும் போட்டு அவர் கோல் பண்ணி அவ வர
අපේ අයිතිය මේ නාර පාර. ඕ පොලිස් அங்கிருந்து காட்டுங்க சார் தலைவர் அங்கிருந்து காட்டுங்க ඉනොල්. ඉනොල්. පොලිස් ඉනොල්. රයිට්. ඉනොල් කවුරුද කියලා. ඉස්මැලෝ ඉස්මැලලා சீவிலிருந்து பொருளை பத்து கருவாகனி கண்ணையபுரம் சொல்லி வெளில ஓட வந்து வெளில ஓடுறது வேண்டும் නෑ ඕන නෑ එපා මේක පොඩ්ඩක් සෙල්ලා අපි අරගෙන කරමු හරියට ඕටෝමාට් ඉතින් අමින් යන මේ ඇතුලේ කියලා හයිරත් පාර සම්පූර්ණම හයිරත් පාර වාලචේ මැදිම සර් ඒක කියන්නේ අර ගෝන් පාර මැදිම වනේ සර් රේල් පාර ඒක යන්න ඕනේ කියලා අර පොත් පිටියන ඕටෝමාට් ඒක හරහා වාලචේ හාබර් ඒක හයිරත් පාරේ කියලා වාලචේ හාබර් ඒක වට කරගෙන තමයි මේ පාර සම්පූර්ණම සර් සම්පූර්ණ නේද වාලචේ සම්පූර්ණ කොහොමද ඕල්ලේ පට්ටු වාලචේ කියන්නේ සර් එහා එයා කියන්නේ ග්‍රාන් හන්දි කල්කුඩා මේ අර වාලචේ මාර්ගයට එහා පැත්තේ කියන්නේ ඒ ටික සම්පූර්ණම වාලචේ පාස්කුඩා ඔක්කොම පාස්කුඩා යාර සම්පූර්ණ නෑ එනවා ඉදාත් ඒ ඉන්නසන සේවියර විල්ලාසෙ මනන් ඩාවාසෙ ඊට පස්සේ අපි නෑ මණිකාව දැන් අනිවාර්ය පොලිසිය දැනුවත් කරන්න මම කියනවා හරිද ඒ නිසා ඔකටි අපේ ගාගෙන පාඩම් ඉතිපෙත්තෙන් කියන මණිකාව සංකල්ප එල්ල බලනවා සීබි ඉන්නසෙ අපි කියන්නේ සීබි කාදී ඉස්පාටි පොතකින් අපි එනවා ඉතින් යා ලයිව් මම අරගෙන කිව්වා ඉතින් යා කිව්වා කෙලින් යනකොට ඉස්සබතුමා වෙන්න ඉතින් අපි කිව්වා කියලා ඉස්සබතුමා කිව්වා මෙන්න මේ ආරවුලක් තියෙනවා ඔව් සාදා කිව්වේ කල් කිප්පේගේ එරි පොඩ මම කියේ කිසිම පද්ධතියක් මෙතන දිනේ තනියමයි ඉන්නේ. මයින් එකයි සලකුණා අපතුමා කිසිම කවුරුද ඉන්නේ. මේක දෙන්න ඉන්න ඕනේ. ඊට පස්සේ ඔය ගැට මෙන්න ගන්න. හැබැයි මේක මැන ගන්නව කරද්දී எங்க பாரு அங்க இல்லையா என்னடா அந்த கூட கொஞ்சம் விடாம இப்படிங்க கொஞ்சம் கட்டு இருந்தா இதை ஓப்பன் இது வச்சுக்க பாப்போம் ஓப்பன் வச்சுக்க මේක කඩා කම්පල් කරනවා බෝර්ලේ පට්ටුව දෙයියන මේක තමයි මේක වෙන කරන්නේ ඒක පාට දින්නේ ඉන්නකොට දෙන්න කවිද මේක පිය කරගන්න දාලා දෙන්න මේක මදි කලින් ඉඳලා සම්පූර්ණම ඩොකියුමන්ට් තියෙනවා
මියන තියෙනවා. සම්පූර්ණ ඩොකියුමන්ට් මනින්න ඕනේ සර් ඒක මනින්න ඕනේ ඒක මනලා තමයි ඒක ඩිවිෂන් එක බදලා දීලා තියන්නේ. එයාලා හිටියේ මම නැත්නම් මම DSS දෙන්න උසාවියට ගෙනවා. ඔව් මෙහෙට බදලා තියන්නේ. එයාලා නිකම්ම විල සර් මූණ දාලා අපිට කවුරු හරි නේද අරවිලා එක්කෙනෙක් ගහනකොට නිකම්ම පොලිසිය උසාවියට නිකම්ම යනවනේ සර් ඒක. ඒක දෙන්න. ඒක දෙන්න. අපි ඒක දෙන්න. සර්ට විතර ඒකලේ අද දීක දාලා අපි සම්පූර්ණ දෙන්න. මෙයාලා මූණ දෙන්න. මෙයාලා ඩොකියුමන්ට් තුනේ සර්. අපි ඒක තමයි ඒ කියන්නේ සර් ඒ කියන්නේ 77 197 ඉඳලා සර් ඒක සේවියර් මැප් එක තියන්නේ සම්පූර්ණ ඩොකියුමන්ට් අපි ගාව තියෙනවා. උසාවියට හරිය නඩුවක් ගන්නවා. මොකද මේ මයින්ඩ් එක යාලා නිකම්ම එවිලා යාලගේ බල ප්‍රදේශ කියලා ඒවා තේරෙනවා. සර් නිකම්ම කී බලන්න සර්. අපේ මේ මයින්ඩ් මම රාජුන්ට කියන්නම්. දැන් ඊට මයින්ඩ් ගදිසාපතිතුමාලා ඔක්කොම තීරණයක් ගන්නවානේ. ඒතර මේ අනිවාර්යයෙන් මෙතන දැන් අනිවාර්යයෙන් PSට එදාට යන්නම කියන්නේ. මොන පස්සද ඉබයි. අනිවාර්යයෙන් වෙන්න බෑ. ඒතර තීරණයක් ගන්න පුළුවන් කෙනෙක් ඉතින් දෙන්න බෑ. ඒතර මෙහෙම මොනවද ඕනනම් ඔය කට්ටිය ඉල්ලීමක් කරන්න ඔයාලගේ නියෝජිත දෙන්නෙකුයි අර පිට නියෝජිත දිනුකුත් යන්න කියලා බලන්න ඉන්න හරි මොකක්ද. අර පාලකෙන් ස්පීඩ් ගන්න ළඟ තියෙන පාර සර් කෝලෙපට මැදියම හදපු පාර. ඒකට පොටක් බලන්න සර් කෝලෙපට මැදියම 206 බ්‍රන්දර ජනසී. මෙතන අර කෝලෙක ඉස්සරහදී බලන්න සර් ආටෝ අර පාකින් කෝලෙපට මැදියම ත්‍රිවිධ සංගමේ අපේ මේ සභාවේ මේ බලන්න සර්. ආන්නේ දිනකොට මේ බලන්න අපේ ඉන්ටේක් අවුලේ මේ අන්නේ ඒක සොකොටිකම ගහලා තියාගන්න. බෝඩ් ගැලුවොත් තමයි ඒක BR සර්. ඒක BR උසාවි ළඟ තියෙන කඩේ. ඒක BR දීලා තියෙන කෝලෙපට මැදියම. එන කෝලෙපත් තුන කොහමද සර් මෙයාලා දෙන්නේ ඒක BR එක. ඔව් එන්නේ මම මම අපුල හිතේ නේද කලබල මේකෝදී අතිශය කරනවා. එන්තිය පොඩක් නෑ அவசரமா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு ஒரு கடிதம் கொடுக்கணும். அவன் கேட்கான் அது நல்ல விஷயம். அவன் ரெண்டு பேர் இப்ப இதுல நாம கொடுத்து போட்டு என்ன செய்யணும்டா போலீஸால 2 பிரதேச செயலாளருக்கு ஒரு வழக்க தாக்கல் பண்ணு. இப்ப இவங்க என்னன்னா பொதுமக்களை கூட பொதுமக்கள் ரோடு கறங்குறாங்க. நீங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்க நீதிமன்றத்துக்கு போடு.